டாபிக் ஏன் வந்தது மெயினா ஐடியாலஜி ஆர் பர்சனாலிட்டி, இது ஏன் ஜனநாயகத்தின் தேவை அப்படின்னா இன்னைக்கு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இருக்கா, அடிப்படையில அப்படியான ஒரு சூழலுக்கு அது போயிருக்கா அப்படிங்கிற கேள்விதான். ஏன் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகள்ல நம்ம பேசியிருக்கோம், நிறைய ஒரு ஐகானிக் லீடர்ஸ், கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு வேக்கம் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி லீடர்ஸ் இல்லை அப்படின்னு இப்போ நம்ம அதை பத்தி பேசுறது இல்லை. ஸோ அதை நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இது நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு குயிக் ரவுண்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் மதிவதனி. ஸோ இங்க ஐடியாலஜியா பர்சனாலிட்டியா எது நீடா இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜி தான் இங்க பிரதானம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கட்சி அமைப்பாக இருக்கலாம், இயக்கமாக இருக்கலாம், ஒரு தத்துவம் இருக்கணும். அந்த தத்துவத்தை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு லீடர் இருக்கணும். அந்த தத்துவத்தையும் அந்த லீடர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு கேடர்ஸ் இருக்கணும். ஐடியாலஜி எங்க கிட்ட இருக்கு, சரியான லீடர் இல்லைன்னா அந்த ஐடியாலஜி இருந்தும் அது வேஸ்ட் தான். இல்ல லீடர் இருக்காங்க, சரியான ஐடியாலஜி இல்லைன்னா அதுவும் அட்டர் ஃபெயிலியர். ஐடியாலஜி இருக்கு, ஒரு லீடர் இருக்காங்க, ஆனா அதை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான தொண்டர்களை உருவாக்காம ஒரு கட்சியோ அமைப்போ இருக்குன்னா அதுவுமே லாங் லாஸ்டிங்கா இருக்க முடியாது. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு கேட்டா, சந்தேகம் இல்லாமல் ஒரு செகண்ட் தாட் இல்லாம திராவிடம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜியாக இருக்கு. அந்த தத்துவத்தை வச்சுதான் இந்தியா சாதிக்க முடியாத பல இடங்கள்ல தமிழ்நாடு சாதிச்சிருக்கு. ஒருவேளை இந்த ஐடியாலஜி கையில இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கும். ஸோ ஐடியாலஜியை யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற அந்த லீடர்ஷிப்பும் முக்கியம். அதை நீங்க பர்சனாலிட்டிக்குள்ள சுருக்குனீங்கன்னா அது ஒரு ரசிகத்துவத்திலையும் ஒரு ரசிக மனப்பான்மையில போய் முடிஞ்சிடும். அது தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தவறால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது சீரழிவா மாறிடும். இப்ப தனிப்பட்ட மனிதர் சரியா இல்லை அப்படின்றப்ப இந்த தத்துவத்துல இருந்து நீங்க விலகி போறீங்க. சோ உங்களை நாங்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு மக்கள் தயாராயிடுவாங்க. அப்ப முதல்ல மக்கள் கிட்ட போய் சேர வேண்டியது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை எடுத்து செல்வதற்கு ஒரு தலைமை தேவை. அது தமிழ்நாட்டில் சரியாக அமைந்திருக்கிறது. அதனாலதான் ஒரு 50 வருஷத்துல இவ்வளவு சாதிச்சு நிக்க முடியுது. ஸ்ரீனிவாஸ், இப்ப அவங்க ஒரு தத்துவம் இருக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தலைவர் தேவை. அது மக்கள்கிட்ட சரியா போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ ஒரு எதிர்கருத்து இருக்கு அப்படின்னா, ஒரு எதிர் தத்துவம் இருக்கு அப்படின்னா, அது மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுல ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, ஒரு விஷயம் கண்டிப்பா ஒத்துக்கணும். சொல்ற மாதிரி மெசேஜும் இம்பார்ட்டன்ட், மெசேஞ்சரும் இம்பார்ட்டன்ட், தத்துவமும் இம்பார்ட்டன்ட், தலைவர்களும் இம்பார்ட்டன்ட். ஆனா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு தேசிய அளவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தத்துவத்தை விட தலைவர்கள், அது பர்சனாலிட்டி தான் இம்பார்ட்டண்டா தான் இருந்திருக்கு கடந்த 50-60 வருஷமா. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்த ரீதியாக என்ன பெரிய வேறுபாடும் கிடையாது. அவர்களுடைய கொள்கைகளில் பெருசா இன்னும் வித்தியாசம் இருக்காது. அதே மாதிரி இன்னைக்கு புதுசா வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ தத்துவம், சித்தாந்தம், நம்ம அதை எப்படி சொன்னாலும், கொள்கைகள் எப்படி சொன்னாலும், அது இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இல்லைன்னா மாநில சுயாட்சியா இருக்கட்டும், இல்லாட்டி எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் அது எதுவாக இருக்கட்டும், பொருளாதார அடிப்படை என்னவா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா பிரதான கட்சிகளுக்கு எந்த பெரிய வேறுபாடும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அதை பர்சனாலிட்டி கிளாஷா மாத்தினது இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட் தமிழ்நாடு தான் நான் பாக்குறேன். அது நம்ம 60லயே நம்ம பார்த்துட்டோம், 50ல கூட வச்சுக்கலாம். திமுக வந்ததுலேருந்தே அது காமராஜர், அண்ணாதுரை அவர்களுடைய டைம்லேருந்தே அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிளாஷா தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தமிழ்நாடுல இட் ஹஸ் பீன் மோர் ஆஃப் பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா ஐடியாலஜிங்கிறது மோர் ஆர் லெஸ் எல்லாருக்குமே சேமா இருக்கு. ஆனா அந்த தத்துவத்தை எடுத்துட்டு போறதுக்கு பர்சனாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, 100 வருடங்களுக்கு முன்னாடி 2 சித்தாந்தங்கள், தமிழ்நாட்டில் சேர்த்தா 3 சித்தாந்தங்கள், பட் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தோன்னா 2 சித்தாந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல வந்தது. அது ஒன்று ஹிந்துத்துவம், ஆர்எஸ்எஸோட தொடக்கத்தை மூலமாக, அது இன்னொன்று இடதுசாரி அரசியல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்தது. எல்லாமே 1925. அதே டைம்ல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் வந்தது. ஸோ தமிழ்நாடு போக மற்ற 2 சித்தாந்தங்களும் இந்தியா முழுக்க இருந்தது. ஒரு டைம்ல பவர்ஃபுல்லா இடதுசாரி சித்தாந்தம் தான் இருந்தது. அது 3-4 ஸ்டேட்ல ரூலிங்ல கூட இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த இடதுசாரி அரசியலே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கேரளா போன்ற ஒரு மாநிலத்தில், சிறிய மாநிலத்தில் மட்டுமே இருக்கே தவிர மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லை. ஏன்னா அதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான பர்சனாலிட்டிஸ் ஆர் லீடர்ஸ் இல்லை.
ஸோ அந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகர்ஸ் இந்தியாவில் எப்போதுமே தமிழ்நாடும் சரி இல்லாட்டி மற்ற மாநிலங்களும் சரி அந்த லீடர்ஸ் எடுத்துட்டு போறது தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு கிரெடிபிலிட்டி, அந்த ஒரு அக்செப்டபிலிட்டி அந்த லீடருக்கு இருக்கா, அந்த சித்தாந்தத்தை எடுத்துட்டு போகும்போது அதான் பார்ப்பாங்க. அதே நம்ம பார்த்தோம் தேசியவாத அரசியலோ அது இந்துத்துவ அரசியலோ அது என்ன வேணா சொல்லலாம். அது வந்து 100 வருஷமா எப்படி வளர்ந்து வந்திருக்கு, எப்படி ஒரு 2 மாநிலங்கள் 3 மாநிலங்கள் அப்படின்னு இருந்த ஒரு சித்தாந்தம் இன்னைக்கு எப்படி ஒரு 18 மாநிலங்கள்ல இருந்திருக்கு. அது டெவலப்டு ஸ்டேட்ஸ்லயுமே இருக்கு, பின்தங்கிய மாநிலங்கள் மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா போன்ற டெவலப்டு ஸ்டேட்ஸ்லயுமே அந்த சித்தாந்தம் முன்னாடி தான் இருக்கு. நார்தர்ன் சிட்டிஸ் பல சிட்டிஸ்ல அர்பன்ல வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் கம்யூனிசம் ஆர் இடதுசாரிகள் வீழ்ந்ததுக்கான காரணம் அவர்கள் அந்த சித்தாந்தத்தை மட்டுமே பிரதிநிதித்துவம் படுத்திட்டு பர்சனாலிட்டிஸ் தலைவர்களை பிரதிநிதித்துவம் படுத்தாதனால தான் அந்த சித்தாந்தம் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோதி பாசு ஹிமாலயன் பிளண்டர்னு சொன்னது தெரியும். 96ல பிரைம் மினிஸ்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ அதை விட்டது வந்து ஒரு பெரிய ஹிமாலயன் பிளண்டர் அவங்க பின்னாடி ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ப்ராப்ளி கம்யூனிசம் இன்னைக்கு பெட்டர் ஸ்டேட்ல இந்தியாவில் இருக்கும் தான் பார்க்குறேன். ஸோ அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது பர்சனாலிட்டி கிளாஷாக தான் இருக்கு. இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் 100 வருஷத்துல வளர்ந்து வந்த விதத்துல பார்க்கும்பொழுது சித்தாந்த அடிப்படையில அது இந்துத்துவமோ தேசியவாதமோ அது முன்னேறிருக்கு. ஏன்னா ஒரு சித்தாந்தம் இல்லாம சென்ட்ரிசம் அரசியல் பண்ண காங்கிரஸ் பல தேசிய லெவலில் கூட சொல்ல பல மாநிலங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இல்லை. எதுக்கு காங்கிரஸ்க்கு எதுக்கு ஓட்டு போடணும், காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் பீகார்ல என்ன டிஃபரன்ஸ், காங்கிரஸுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் யூபியில் என்ன டிஃபரன்ஸ், காங்கிரஸுக்கும் சரத் பவாருக்கும் மகாராஷ்டிரால என்ன டிஃபரன்ஸ், அந்த மாதிரி கேள்வி வரும்போது அவர்கள் அந்த ரீஜனல் பர்சனாலிட்டி பேஸ்ட் லீடர்ஸ்க்கு சூஸ் பண்றாங்க. அந்த சித்தாந்தம் இல்லாத காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்கிறாங்க. ஸோ ஆனால் தேசிய அளவில் இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஃபைன். திரு ஃபெலிக்ஸ், இங்க சீனிவாஸ் சொன்னது போல தலைவர்கள் அரசியல் தான், ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் இருந்திருக்கு அப்படின்னா அது ஒரு வாசிப்பும் ஒரு காரணமா இருக்கு. ஒரு தனிநபர் வழிபாடு, அந்த தலைமைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு டிவிக்கே கம்ப்ளீட்டா அப்படியான ஒரு பார்ட்டியா இருக்கா? நீங்க அதை ஐடியாலஜியா பாக்குறீங்களா, பர்சனாலிட்டியா பாக்குறீங்களா? இல்ல, ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து இயங்கணும் அப்படின்றதுனாலும் மக்கள்கிட்ட அது வெற்றி பெறணும்னாலும் ரெண்டும் அவசியம். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு பவர்ஃபுல் ஐடியாலஜி எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவல். இன்னைக்கு தமிழகத்துல ரெண்டுலயுமே பிரச்சனை இருக்குது. ஒண்ணுன்னா ஒரு பக்கம் கொள்கையே இல்லாம போயிருக்கு, இன்னொரு பக்கம் கரிஸ்மேட்டிக் லீடரும் இல்லாம போயிருக்கு. இந்த இடத்துல தான் தாவேகா வந்து அந்த அந்த வேக்யூமை வந்து ஃபில் பண்ணுது. வி ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் ஐடியாலஜி as well as வெரி கரிஸ்மேட்டிக் லீடர். இங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமூக நீதி இங்க முறையா கடைபிடிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா அங்க இல்ல. அதே மாதிரி பெண் விடுதலை பேசலாம். அது எல்லாத்திலையும் விட எது வந்து ஆக்கிரமிச்சு ஒரு ஆக்டோபஸா அந்த மொத்த பொது அரசியலையும் ஆக்கிரமிச்சிருக்குன்னா ஊழல். இப்போ இங்க வந்து சமூக நீதியோ இல்ல செகுலரிசமோ தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஒரு கேடயமா தான் பயன்படுத்தப்படுது. பெரியார் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கப்படுது. அவரை வச்சு பல கோடிகள் வந்து சம்பாதிக்கிற ஒரு நிலையில தான் இங்க இருக்கு. அப்போ இன்னைக்கு இங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவைப்படுறாரு. அவர் எடுத்து வைக்கிற தத்துவமும் ரொம்ப இட் ஷுட் பி ஹி ஹேஸ் டு பி ட்ரூ டு ஹிம்செல்ஃப். தான் வைக்கிற சித்தாந்தத்துல அவரே நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாம அதை நம்ம ஃபாலோ பண்ணாம நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி போகும்போது நீங்க சொல்றபடி பார்த்தா அப்படி ஒரு 50 ஆண்டுகள்ல தமிழ்நாடு சம்பாதிச்சிருந்தா இந்நேரத்துக்கு தமிழ்நாடு தான் மிகப்பெரிய ஒரு வெல்த் ஸ்டேட். இட் ஷுட் பி நம்பர் 1 இந்த ஏதாவது யூரோப் இந்த இந்தியாவா மாறி இருக்கணும். அப்படி யாரும் வரலையே. இப்போ ஒரு அண்ணாவிற்கு பிறகு கட்சிகள் வந்து எந்த கட்சிகள் வந்தாலும் ஊழலை மட்டுமே மையப்படுத்தி அது ஊழல் தான் உங்களுடைய முக்கிய இலக்காகும் போது இந்த அடிப்படை கூறுகள் அடிப்படை கேரக்டர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி மொத்தமா காலி ஆயிடுது. சோ இன்னைக்கு ரெண்டுக்குமே தேவை இருக்கு. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரும் தேவை, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜியும் தேவை. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ரவுண்டா எடுத்துக்கிறேன். ராதிகா, நீங்க ரொம்ப க்ளோஸ் டு ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு. ஏன்னா அவங்க ஈவன் நம்ம இப்ப டவுன் ஹால்ல பேசின டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொன்னதும் என்ன அப்படின்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு குயிக் ரெமெடி எதிர்பார்க்கறாங்க, எதுவா இருந்தாலும் ஒரு உடனடி தீர்வு தேவைகள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. சோ நீங்க அவங்களோட ஒரு க்ளோஸ் அசோசியேட் பண்றீங்க. அவங்களோட வியூ அப்படிங்கிறது என்னவா இருக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? முதல்ல நன்றி என்ன இங்க கூப்பிட்டதுக்கு. பட் இந்த பைனரி நம்ம கிரியேட் பண்றோம்ல, தலைவரா கொள்கையா அப்படின்னு, அந்த பைனரி எனி கைண்ட் ஆஃப் பைனரி கேன் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் அ ஃபேஷிஸ்ட் என்வாயன்மெண்ட்.
நம்ம வந்து நிஜமான ஒரு டெமோக்ராட்டிக் என்வாயன்மெண்ட்ல இருக்கணும்னா பைனரிஸை பார்க்க முடியாது. ஏன்னா எதுவும் அரசியல்ல பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மிகவும் அரசியல் வயப்பட்டவங்க. ஃபார் செவரல் டெக்கேட்ஸ் நவ் மற்ற இடங்கள் nobody in this conclave, nobody on this stage அவங்க வந்து டினை பண்ணவே முடியாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் அஹெட் தமிழ்நாடு இஸ். எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும், எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து வெறும் அரசியல் கட்டமைப்பினால நடத்தப்படல, நம்ம எல்லாரும் அரசியல் வயப்பட்டதுனால நடக்குது. we are constantly demanding the best from the system. in that situation அவங்களுக்கு கொள்கை முக்கியமா தலைவர்கள் முக்கியமான நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஒரு கொள்கை கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள், நல்ல தலைவர்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து ப்ராப்ளமடைஸ் பண்றோம். வெறும் ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர் மட்டும் இருந்தா அந்த பார்ட்டி ரொம்ப வலிமை இல்லாம இருக்கக்கூடும். அதே மாதிரி கொள்கையை வந்து மெனிபுலேட் பண்ற பார்ட்டிஸும் இருக்கக்கூடாது. My biggest concern on this stage today will be இன்னைக்கு எல்லாருமே இந்த பைனரியில விழுந்துட்டோம். இன்னைக்கு காலையில கூட இவங்க கேட்டாங்க, பாரதியார் வேணுமா பெரியார் வேணுமா, தமிழ்நாட்டுக்கு யார் முக்கியம்? நாங்க ஏன் சூஸ் பண்ணணும்? ரெண்டு பேரும் வேணும், பாரதியும் வேணும் பெரியாரும் வேணும். அப்படி அந்த கொள்கைகளை வந்து nobody is without fallacies. எவ்ரிபடி ஹஸ் ஹேட், அவங்க எல்லாருமே ஹியூமன், அவங்கள மகாத்மாக்களா பாக்குறது நம்ம. அப்படி இருக்கிற போது அவங்களுடைய கொள்கையில எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம்னு பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய மனப்பான்மை தமிழக இளைஞர்களுக்கு இருக்குங்கிறத நம்பணும். நம்பினதுனாலதான் இவ்வளவு தூரம் we've been able to come forward and going forward also I believe Gen Z உடைய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஓவர் டோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எது கையில நம்ம வந்து எதை வந்து நியூஸ் பேப்பர் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போமோ அது இப்ப போனோட டிப்ல இருக்கு. அண்ட் எல்லாமே ஒரு சென்ட் ஆஃப் பாய்சனோட தான் கொடுக்கப்படுது. சோ அந்த சயின்டிபிக் டெம்பரையும் கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் வளர்க்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் என்வாயன்மெண்ட் தமிழ்நாட்டுல இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதையும் தொடர்ந்து அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் அடுத்த ஃபியூச்சர் வரைக்கும் நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அவர் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் ஹேஸ் டு பி வெரி கிளியர். as he was speaking லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது இது திராவிடம் வந்து சென்டரிசம் கிடையாது. சென்டரிசம்க்கும் திராவிடம்க்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. திராவிடம் ஒரு கல்ச்சுரலி ரூட்டட் ஐடியாலஜிக்கல் சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து சென்டரிசம்னு சொல்லி நம்ம டைல்யூட் பண்ணும் பொழுது நம்மளுடைய அரசியல் புரிதலும் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நல்ல தலைவர்கள் அப்படின்னீங்க. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, அந்த தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னா அந்த நல்ல தலைவர்களுக்கு நம்ம வச்சிருக்க அளவுகோல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது. ஆமா, அது வந்து வெறும் அதுதான் மறுபடியும் சொல்றேன். நம்ம நல்ல தலைவர்களை டைல்யூட் பண்ணி கரப்ஷன் மட்டுமே தலைவர்களுக்கு இருக்க, ஆன்டி கரப்ஷன் மட்டுமே நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட், அவங்க கரப்டா இருக்காங்க அதனால அவங்க நல்ல தலைவர்கள் இல்ல, இப்படிங்கிறதுமே ஒரு ஃபேஷிஸ்ட் என்வாயன்மெண்ட் உடைய குறிக்கோள். இந்த அப்படிங்கிற பொழுது நல்ல தலைவர்கள் யாரு? அந்த மக்களுடைய பல்ச புரிஞ்சவங்க. ரெண்டாவது, அந்த மக்களுக்காக கொள்கைகளை மேற்கொள்றவங்க. Has this government consistently worked for its people? If the answer is yes, அவங்க அதுல தவறுகள் பண்ணிருக்காங்களா, அதுல திருத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கா, அதெல்லாம் செகண்டரி. ஒரு வீட்டுல ஓடு ஒழுகிட்டு இருக்குன்னா ஓட்டை பிரிச்சு மாத்துவீங்களா, வீட்டை உடைச்சு கட்டுவீங்களா? That is the question. இந்த ஐடியாவோட இந்த கான்க்ளேவோட ஐடியா வந்து பைனரி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் திஸ் ஆர் தட், விச் வாட் டிரைவ்ஸ் வாட், எதன் மூலமாக. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கரண்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு பக்கம் தத்துவங்களால வளர்க்கப்பட்ட தலைவர்களும், மறுபக்கத்துல வந்து தலைவர்களாக வந்து நாங்க தத்துவத்துக்குள்ள போய்க்கிறவங்க நிற்கும் போது மக்களுக்கு தெளிவு தரதுக்காக அந்த ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் செஷன் ஸ்டார்ட் பண்றேன். உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் நினைக்கிறேன் ஸ்ரீனிவாஸ். நீங்க 1925 RSS கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் நீதி கட்சியினோட தொடக்கத்தை சொன்னீங்க. ஆனா உங்களுடைய எண்ட் பாயிண்ட்ல அது ஒரு எலக்டோரல் வின், அதை வைத்து இந்த தத்துவத்தோட வெற்றியை நீங்க கொண்டு வந்தீங்க. அப்ப ஒரு தத்துவத்தோட வெற்றி என்பது ஒரு எலக்டோரல் வின், வாக்கை பெறுவதும் ஆட்சி அமைப்பதும் அப்படிங்கிறதுக்குள்ள சுருங்கிருமா? அப்படி சுருங்கிட்டால் அல்ல, அப்படி அதை வென்றெடுத்துட்டாலே அந்த தத்துவம் வெற்றி பெற்ற தத்துவம் அப்படின்னு ஆயிட முடியுமா? இல்ல, நம்ம தலைப்பு வந்து ஜனநாயகம் அப்படிங்கறதுனால, ஜனநாயகத்தை எது தேவை அப்படிங்கறதுனால அதை கொண்டு ஜனநாயகன்றதுமே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஜனநாயகன்றதுமே தேர்தல் வாக்கோட சம்பந்தப்பட்டது இல்ல. இல்ல, ஜனநாயகத்துல வந்து எது வந்து ஒரு பாராமீட்டரா பார்க்கப்படுகிறது, மக்களுக்கான அக்செப்டபிலிட்டி என்னன்னா அது தேர்தல் தான். ஸோ எதையுமே நம்ம தத்துவத்தையோ நம்ம சித்தாந்தத்தையோ மக்கள் மத்தியில தான் வைக்கிறோம், நம்ம கொள்கைகளை வைக்கிறோம், நம்ம மேனிஃபெஸ்டோவை சப்மிட் பண்றோம், அதை பிடிச்சி மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் இதை செஞ்சிருக்கேன் இல்லாட்டி நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வாக்கு கிடைச்சதுன்னா அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ மொதல் விஷயம்.
ஸோ தேர்தல் வெற்றிகள் மட்டுமே அப்படின்னா கிடையாது. தேர்தல் வெற்றிகள் மட்டுமே அப்படின்னா இப்ப கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பெங்கால்ல 25 வருஷம் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா, அதுக்கப்புறம் இல்லையா அப்படிங்கிற பேச்சு கிடையாது. பட் அது சஸ்டெயின் ஆகி பெர்குலேட் ஆகி மக்கள் அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க ஃபியூச்சர்ல அப்படிங்கிறது தான். தேர்தல் வெற்றிங்கிறது ஒரு பாராமீட்டர் ஆர் ஒரு இட்ஸ் அ மிரர், இட் ஷோஸ், அவ்வளவுதான். ஸோ கண்டினியூஸா இப்போ ஒரு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மக்கள் தான் முடிவு பண்றாங்க, நம்மளோட இதை வந்து எடுத்துட்டு போகும்போது மக்கள் அது அக்செப்டபிலிட்டி இருக்கா இல்லையா, தமிழ்நாடுக்கு அது மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி தான் இப்ப ரிப்பீட்டடா ஒன் ஆஃப் லூக் அதை தவிர ரிப்பீட்டடா ஒரு கட்சி ஜெயிக்குது, இல்லாட்டி ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஜெயிக்குதுன்னா அப்ப மக்களுக்கு அதுக்கு அக்செப்டபிலிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். நம்மளுக்கு அதுக்கு ஒரு காலகட்டத்துல மாறுது இல்ல, நீங்க கண்டிப்பா பின்னாடி மாறி. கண்டிப்பா நான் இல்லனே சொல்றேன். இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு இருக்கு, பின்னாடி மாறலாம், மாறாமல இருக்கலாம். கண்டிப்பா நான் இல்லனே சொல்றேன். இன்னையோட சிச்சுவேஷன் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 100 வருடத்துல அது எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதனால மக்களோட வாழ்க்கையில மக்களோட வாழ்வாதாரத்துல முன்னேற்றம் இருக்கா இல்லையாங்கதான் பாக்குறோம். தமிழ்நாடு யூபி கூடயோ தமிழ்நாடு பெங்கால் கூடயோ கம்பேர் பண்றதோட பெங்கால் 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, பெங்கால் சுதந்திர டைம்ல எப்படி இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் ரூல்ல எப்படி இருந்துச்சு, யூபி 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, கர்நாடகா 10 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஈச் ஸ்டேட்ஸ் ஹஸ் இட்ஸ் ஓன் டைனமிக்ஸ். தமிழ்நாடுக்கு இருக்கிற சில அட்வான்டேஜஸ், ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ், ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் ராஜஸ்தானுக்கு இருக்காது. அதே மாதிரி பெங்காலுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் கர்நாடகாவுக்கு இருக்காது. ஸோ அதனால நம்ம அப்படி பார்க்காம ஒரு ஸ்டேட்டும் இல்லாட்டி இந்தியாவும் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருக்கு, இன்னைக்கு எங்க இருக்கு, அப்ப முன்னேறி இருக்கோம்னா அந்த முன்னேற்றம் அடைந்த டைம்ல எந்த அரசாங்கம் இருந்திருக்கோ, எந்த கொள்கைகளை கொண்ட அரசாங்கம் இருந்திருக்கோ அந்த கொள்கைகளுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதை கண்டிக்கணும், மாற்று கருத்து கிடையாது. அதுதான் ஜனநாயகம். ஸோ ஜனநாயகம் அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் வெற்றிகளை புறந்தள்ள முடியாது என்பதுதான் என்னோட பாயிண்ட். மதிவதனி, நீங்க உங்களோட இதுல சொல்லும் போது நம்ம மீண்டும் பெரியாரையே அதற்கு உதாரணமா எடுக்கிறோம் அப்படின்னா, பெரியாருக்கு முன்பும் சரி பெரியாருக்கு பின்பும் சரி அவர் பேசிய சுயமரியாதையிலிருந்து பகுத்தறிவிலிருந்து பல்வேறு விஷயங்களை எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா வரலாற்றில் நிலைத்து நிற்பது பெரியாருங்கிற அந்த பிம்பம் மட்டும்தான். அப்ப அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள், அடுத்தடுத்த தலைமுறை வரக்கூடியவர்களுக்கு அந்த பிம்பத்திற்குள் சென்றுதானே அந்த ஐடியாலஜிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஐடியாலஜி 100 வருஷத்துல இந்த இடத்துல இருக்கு, தமிழ்நாடை தாண்டி நீங்க இருக்கீங்களா, அல்லது கம்யூனிசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. திராவிடம், கம்யூனிசம் இந்த 2 சித்தாந்தங்களும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ப்ராசஸ். எங்களுக்கு இருக்கிறது ஓவர் நைட்ல நாங்க ஜாதியை ஒழிச்சிட முடியாது, ஓவர் நைட்ல நாங்க சமூக நீதி அடைஞ்சிட முடியாது, ஓவர் நைட்ல பெண் விடுதலை அடைஞ்சிட முடியாது. ஸோ எங்களுடைய திராவிடம் அப்படின்றதோ இல்ல கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம்ன்றது ப்ராசஸ், மனித மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தத்துவங்கள். ஆனா ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படின்றது ப்ராஜெக்ட். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ராமர் கோவில் கட்டணும்ன்றது அவங்க ப்ராஜெக்ட். அதை அவங்களுக்கு அவங்களுடைய ஐடியாலஜி ஏத்துக்கிட்ட ஒரு அரசு அமைஞ்சா போதும். அதே போல இப்ப நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும்ன்றது ப்ராஜெக்ட், அதுக்கு பிஜேபி ஆட்சியில இருந்தா போதும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சிகள் திராவிடத்தை பேசக்கூடிய ஆட்சிகளாகவே இருந்தாலுமே மனித மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்க பெரியார் அப்படின்ற ஒரு தலைவர் தேவைப்படுறார். சின்ன குறுக்கீடு, ப்ராஜெக்ட்டுக்கே ஒரு எலக்டோரல் வின்னும் விக்டரி தேவைப்படும் போது ப்ராசஸ்க்கு தேவைதானே, அதையும் செய்திருக்க வேண்டியது இடதுசாரி கட்சிகளுடைய திராவிடம் பேசக்கூடியவரோட தேவைதானே. அதை கோட்டை விடும் போது சுட்டிக்காட்டுல தவறு இல்லையே. கோட்டை இங்க தமிழ்நாட்டில் 50 வருஷமா விடல, இனி விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் கோட்டை விடலன்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 69% இடஒதுக்கீடு சட்டமா இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதை நாங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்னால வின் பண்ணிருக்கோம். பெரியாருடைய பெரிய கனவான பெண்கள் எல்லா துறையில இருக்கணும்னாரு. இன்னைக்கு விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல 40% திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு தான். இந்தியாலேயே எல்லா சமூகமும் படிக்கணும், அவங்க மட்டும் படிச்சா போதும் இவங்க மட்டும் படிச்சா போதும் இருந்த சமூகத்துல இன்க்ளூசிவா கலை கூத்தாடியா நேத்து வரைக்கும் இருந்தேன், ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைன்னு மேடையில ஏறி ஸ்னேகா பேசக்கூடிய ஸ்ட்ரக்சரை பாலிடிக்ஸ்னாலதான் உருவாக்கி இருக்கோம். இந்தியா முழுமைக்கும் கல்வி ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாதுப்பா, எல்லாருக்கும் சொந்தம்னு சொல்லி 50% GER ரேஷியோவை திராவிடம் ஆண்டு தமிழ்நாட்டில் தான் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த சித்தாந்தம் எந்த இடத்துலையுமே பின் வாங்கல. ஒருவேளை பின் வாங்கி இருந்தா என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் இப்ப ஆட்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அவங்களுடைய சமூக நீதி ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கினாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த ட்ரெண்டை, அந்த தாட்டை தமிழ்நாட்டில் எவ்வளவு வேரூன்றி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தோற்கவே முடியாத, தோற்கடிக்க முடியாத லீடராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். அவரு 9,000 ரூபாய் உச்சவரம்பானையை கொண்டு வந்தப்ப இங்க இருந்த மக்கள் அன்னைக்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை தோக்கடிச்சாங்க.
10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலிங் கவர்மெண்டா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. சோ மக்கள் அவங்கள ஏத்துப்பாங்க. இன்னொன்னு சார் வந்து தாவேக்கா பற்றி சொல்றப்போ பெரியாருடைய கொள்கையை எடுத்து செல்வதற்கு நாங்க வந்திருக்கோம். நாங்க ஒரு சின்ன நோட் மட்டும், அவங்க அடுத்த முறை ஆட்சி கூட அமைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு களத்துல பயங்கரமா விஜய் சார் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு போனாருன்னா அடுத்து எப்ப வருவாருன்னு அவங்க சொல்றப்பதான் கைத்தட்டுறவங்க 2 பேருக்குமே தெரியும். சோ அந்த அளவுக்கு ஃபீல்டுல சார் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் அவங்களோட கொள்கை தலைவரும் பெரியார் அல்ல, அதுக்காக தான் கொள்கை தலைவரும் பெரியார். ஆமா சார், ஒரே நிமிஷம். கொள்கை தலைவர் பெரியார்னால நான் சொல்றேன். ஆமா, பெரியார் வந்து அவருடைய 95 வயசுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எனக்கு இருக்கிற தாவேக்கால இருந்து வந்திருக்க அண்ணன் அக்கா கேட்டுக்கோங்க, எனக்கு வந்து 6 கால் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. 6 கால் அப்படின்றப்ப கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவரை பிடிச்சு 2 பேர் தாங்கி தான் கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனோம். அப்ப எனக்கு 2 கால், வர 2 பேருக்கு 4 கால்னு 6 காலோட பயணிச்சு சாகிறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசினதுனாலதான் அவர் பெரியார். அவரை ஏத்துக்கிட்டு ஃபீல்டுல நிக்கிறவங்கள தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்க. பார்க்க வரக்கூடிய கிரௌடு எல்லாருக்கும் வரும். அது கேட்க வந்த கிரௌடா எப்ப பெரியார் ஏத்துக்குச்சுல்ல? ஒரு நிமிஷம், அததான் சொல்றேன். பெரியார் என்ற பிம்பத்தை யாருனாலும் வச்சுக்கலாம் சார். இன்னைக்கு படமே எப்படி ட்ரெண்ட் ஆகும்னா பெரியாரை வச்சாதான். ஏன்னா தமிழ்நாடோட அரசியல் 2 தான். ஒண்ணு நீ பெரியாரை ஏத்துக்கணும், இல்ல எதிர்க்கணும். பெரியாரை எதிர்த்தவங்க எல்லாம் டெபாசிட்டே வாங்க முடியலன்றது தெரிஞ்சிருச்சு. சோ புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க பெரியாரோட போட்டோவை வச்சுதான் ஆகணும். அது இல்லைன்னா எலெக்ஷன்ல எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டுல நிக்க முடியாது. அங்க ஒரு சின்ன குறுக்கீடு. உங்களை போன்ற பெரியாரியவாதிகள்கிட்ட இயல்பா எனக்கு எழக்கூடிய கேள்வி, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அது தாவேக தலைவர் விஜயா இருக்கட்டும், இல்ல வேற எந்த கட்சியா இருக்கட்டும். ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்கு. ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணி டைரக்டா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வர்றவங்க ஒரு தலைவர் எடுக்கிறாங்க. அதை அவங்க ப்ராசஸ் பண்ணி அதுல புரிதல்கள் தவறுகள் நடந்து திருத்தணும். ஆனா அதுக்கு முன்னாடியே தீவிரமான பெரியாரியவாதிகள் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு நீ வச்சுக்கவே கூடாது, நீ இந்த தகுதி இருந்தா தான் நீ பெரியாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் ஒரு வகையான எதேச்சதிகாரம் தானே. நான் ரொம்ப தெளிவா அதனாலதான் காயின் பண்ணேன். பெரியாரை யாருனாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். போட்டோவை நீங்க யாருனாலும் வச்சுக்கலாம். அந்த கொள்கையை ஃபாலோ பண்ண நீங்க ஒரு இன்குபேஷன் பீரியட் கேக்குறீங்கல்ல, 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்ன்றத டிக்ளேர் பண்ணிடணும். இன்னும் ஒரு 30 வருஷம் ஆகும்னா 30 வருஷத்துக்கு பிறகுதான் ஆட்சி பிடிக்க முடியும். இப்ப அந்த 3 வருஷத்துக்குள்ளேயே நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த குழந்தை டபக்குன்னு எழுந்து ஓட முடியாது. இப்ப நீங்க ஒரு கட்சியை உருவாக்குறீங்க, உருவாக்கி நான் அடுத்த எலெக்ஷன்ல நான் சிஎம் அப்படின்ற ஒரு பெருங்கனவு இருக்குல்ல, அதுக்கு சார் உழைக்கிறாரு. வந்திருக்க அவங்களுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க. தலைவர் என்ன செய்யறாருன்னு மக்கள் கேக்குறாங்க. ஒரே ஒரு இன்னொரு கொஸ்டினை சேர்த்து கேட்டுறேன், அதுக்கும் சார் பதில் சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் ஷார்ட்டா முடிச்சிடறேன். இப்ப சார் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சார் வந்து போன பிறகு அவரோட ஒர்க் என்னன்றது அவருக்கு தெரியும். இப்ப நான் போனேன்னா என்னோட ஒர்க் ஷெட்யூல் தெரியும், சிஸ்டருக்கு, அண்ணனுக்கு, உங்க எல்லாருக்குமே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காலையில இங்க வந்தாங்க, வந்துட்டு உடனே அடுத்த ஈவெண்ட் போயிட்டாங்க. டெப்டி சிஎம் வந்தாங்க, அடுத்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சி, பிஜேபியா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ், எல்லா லீடர்ஸும் வேலை பார்ப்பாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னை முதல்வராக கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு வீட்டுக்கு போனாருன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அவருடைய ஷெட்யூல் என்னன்றது எங்களுக்கு தெரிய வேணாம், அவங்க தொண்டர்களுக்கு தெரியுமா? யாரு நல்ல தலைவர் அப்படின்றத நீங்க கேட்டிருந்தீங்க, அதுல இருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையில் ஒரு யார் நல்ல தலைமை பண்பு உள்ளவர்னா மக்கள்கிட்ட தன்னுடைய எண்ண ஓட்டத்தை மட்டும் இல்லாம தன்னுடைய திட்டங்களை எல்லாம் முன்னாடியே பிரகடனப்படுத்துறது, ப்ரொக்ளைம் பண்றது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஜார்கன் ஒண்ணு சுத்திட்டே இருக்கும். அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா, நம்ம பாலிடிக்ஸ்ல இருக்கோம், யார்கிட்ட வேணாலும் யார் வேணாலும் அலையன்ஸ் போய்ப்போம் அப்படின்றதுக்கான ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஆனா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் யார் என்னுடைய அரசியல் எதிரி, யார் என்னுடைய கொள்கை எதிரின்னு மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துறாரு. நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைங்கிறதையும் விஜய் சொன்னார். மக்கள் முன்னாடி பிரகடனப்படுத்துறது, மக்கள் முன்னாடி பிரகடனப்படுத்தி அவங்களையே பதில் சொல்ல வைக்கிறது. இந்த ஒரு இது ஒரு ஓப்பன்னஸ், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்னொன்னு, நான் ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய அனுமதிக்கவும் மாட்டேன். இதை இந்த தலைவர்களால் யாராலும் ஓப்பனா மக்கள் முன்னாடி சொல்ல முடியுமா? ரெண்டாவது, அதற்கு அடுத்தது இந்த தலைவர்கள் யாரும் நாங்க ஊழல் செய்யணும்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அவங்களால சொல்லவே முடியாது. இல்ல, அப்படியும் சொல்ல, ஏன்னா அவ்வளவு ஊழல் இங்க அவ்வளவு மிகுதியா இருக்கு. அந்த ஆங்கிலையும் இல்ல நீங்க சார், அந்த அளவுக்கு இங்க ஊழல் பிரதானமா இருக்குது இல்லையா? அவங்க செந்தில் பாலாஜி எப்படி சொல்ல முடியும்? கேஎன்ஆர் எப்படி சொல்ல முடியும்? துரைமுருகன் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் சரிங்களா? சரி, அதற்கு அடுத்தது
ஒருவேளை எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இல்ல அப்படி கிடையாது. நோ இட் இஸ் எங்க தலைவரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா he will stand with it, he will stand by it. ஏன்னா காம்ப்ரமைஸ். எனிவே மதிவதனோட क्वेश्चंஸ்க்கு அவங்களுடைய கேள்வி கேட்டாங்க. இட் இஸ் a draconian government. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு draconian government. அவங்க சார் நேத்து 4:30 தான் சார் எங்களுக்கு ஃபைனல் பெர்மிஷன் லெட்டரே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் 5000 பேர் போனா அதை வந்து அந்தந்த இயக்கம் நாங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு 5000 பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு எதுக்கு இந்த அரசா இருக்குது? ரிசைன்மெண்ட் போக. அவங்க மக்கள் இல்லையா? அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? அவங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு எங்களை முடக்குவதை மட்டுமே முழு நேர வேலையாக பண்ணிடுறாங்க இந்த கவர்மெண்ட். ஒவ்வொரு முறையும் சார் உலகத்துல இல்லாத கண்டிஷன்ஸ். கையை காட்டாத இங்க மத்த கட்சிகளுக்கு இந்த கண்டிஷன் பொருந்தாதா? சார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் பதிவு செய்த கட்சிக்கும் மக்களின் உயிர் எல்லாமே ஒண்ணுதான் சார். மக்கள் உயிர் ஒண்ணுதான். அந்த கட்சி அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? இல்ல அப்படி இருக்கு. லா இருக்கா? அப்படி சட்டம் இருக்குதா? சட்டம் இல்ல. இல்ல அப்ப சட்டத்தின் ஆட்சியா இங்க நடக்கணுமா இல்லையா? இல்ல கரெக்ட். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற டெக்கோரியன் இல்ல ஃபெலிக்ஸ் நம்ம டாபிக்ல ரொம்ப கொஞ்சம் வெளிய போற மாதிரி அதனால அவங்க பதிலுக்கு வந்துடலாம். அதனால சோ நீங்க உங்களுடைய முழு நேரமே ஸ்டாலின் அரசுடைய முழு நேரமே எங்களை எப்படி முடக்கிறதுன்ற அதை தான் ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டுமே அவங்க தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. டாபிக்ல வந்து ஒரே நிமிஷம் நான் உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. ஆஃப் கோர்ஸ் you have a background with the anti corruption movement. so அந்த டாபிக்குக்கும் இதுக்குமே நிறைய சம்பந்தம் இருக்கு. திடீர்னு ஒரு தலைவர் ஒரு நாள் முளைத்தார், உண்ணாவிரதம் இருந்தார். அந்த தலைவருக்கு பின்னாடி நாடே சென்றது. அப்புறம் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. இன்னைக்கு அந்த தலைவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா அவர் சொன்ன ஸ்லோகன் மட்டும் இருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பையும் பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய அனுபவங்கள் என்ன ஓட்டம் என்ன? நான் அதுக்கு பதில் சொல்ல முன்னாடி கான்டெக்ஸ்ட் இப்போ தோழர் ஃபீலிக்ஸ் சொல்ற விஷயங்களை பார்க்கும்பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய அச்சங்கள் வந்து இன்னும் உயர்ந்துகிட்டே போகுது. தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப மிக முக்கியமான கொள்கை எதிரி யாருன்னு அவங்களுடைய தலைவரே சொல்றாங்க. நம்மளுக்கு கொள்கை எதிரி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கொள்கை எதிரி இருக்காங்க. மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து அண்ட் டு ரெஸ்பாண்ட் டு இடதுசாரி கட்சிகளுடைய ஃபெயிலியர்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற பொழுது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலக ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது திராவிடம் வந்து ஃபாசிசம்க்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸா இருந்திருக்கு. அதை நம்ம டினை பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்துல இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி லஞ்ச் ரூம்ல நான் இவங்களுடைய கட்சியில இருந்து வந்த அவர் அருண்ராஜ் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஆன்டி கரப்ஷனும் நெப்போட்டிசம் மட்டும் எங்களுடைய கொள்கை கிடையாது. ஆனா இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் இவர் உட்கார்ந்த பொழுது திரும்பி நம்ம சுத்தி அந்த இடத்துக்கு தான் போறோம். வேற எந்த எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் கொடுத்தாலும் இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி நம்மளால கொள்கைகளை பேச முடியல. அவங்களுடைய நிஜமான திட்டங்களை ஆராய முடியல. அண்ட் நீங்க சொல்றது நான் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல இருந்தேங்கிறது எனக்கு இன்னைக்கு ஒரு வெக்கமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மூவ்மெண்ட் இருக்கிற இடமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அரசியல் வயப்பட்டு அந்த அரசியல் எந்த போர்சஸ் நம்ம எதிர்க்கணும்னு நினைச்சோமோ அதே போர்சஸோட கை கோத்து அங்க நின்னுது. நான் மட்டும் இல்ல, எனக்கு அப்ப 21 வயசு, எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் அந்த மேடையில நின்னவங்க இறங்கி வந்து ஐயோ நம்மளுக்கு தெரியாம போச்சே, இப்படி ஒரு ஃபாசிஸ்ட் சாஃப்ரன் போர்ஸோட நம்ம கை சேர்த்துட்டோமே அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டோம். அதனாலதான் திரும்பி நாங்க வந்து இன்சிஸ்ட் பண்றோம். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ண வரீங்கன்னா இந்த flimsy arguments of somebody is corrupt. Who is not corrupt in politics? I'm sorry, I have no party alliance. எனக்கு பார்ட்டி அலிஜென்ஸே கிடையாது. நான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன். நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆக்டிவிஸ்டா இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு அரசியல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து கரப்டா இருக்கும்போது தட்டி கேட்கக்கூடிய உரிமை நம்மளுக்கு இருக்கு. இன்னைக்கு வெறும் ஒரு ஆன்டி கரப்ஷன் ஸ்டேஜை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்க கரப்ட், இவங்க தீய சக்தி, நீங்க என்ன பண்ண போறீங்க? 2021 இந்தியாவில் நம்ம வந்து when we were fighting our elections, இவங்க திராவிட DMK வரும்பொழுது அவங்க பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இவங்களை எதிர்த்து நம்ம போராடுறோம்னு சொல்றதை விட நம்ம இதுக்கு நிக்க போறோம், இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய திட்டம், இதைதான் நாங்க அடுத்து 5 வருஷத்துல பண்ண போறோம்னு சொல்லி பண்ணியும் காமிச்சிட்டாங்க. நீங்க சொல்ற அதே திராவிடத்தையும் கூட தமிழ் தேசியத்தையும் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நாங்க ரெண்டு கண்களா பாக்குறோம். அதை தாண்டி எங்களுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு அப்படிங்கறது கொள்கை எதிரியை எதிர்த்து பேசுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது அந்த கொள்கைகளை பத்தியான எஜுகேஷன். நீங்க அதை பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களோட அரசியல் எதிரியை பற்றி மட்டும் தான் பேசுறீங்க. இன்னைக்கு
இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல கூட கொள்கை எதிரிகள் யாரு, இப்ப கொள்கைகள் இப்ப நடக்கிற என்ன சட்டமன்ற தேர்தல், அதனால நாங்க எங்க அரசியல் எதிரி பேசுறோம்னு இப்ப சொல்றாங்க. நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷனா? இப்ப நீங்க நான் சொல்லவா? நான் பதில் DMK சொல்றேன். என்ன narrative நீங்க present கேள்வி பண்றாங்க? கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் சட்டமன்ற தோழர் சட்டமன்ற மட்டும் பதில் தேர்தல் சொல்லிடுறேன். சட்டமன்ற தோழர் தேர்தல் நீங்க- நடந்தாலும் நீங்க ஒரு நிமிஷம் நான் பெரியார் முடிச்சிடுறேன். பத்தி சொன்னீங்க. ஒருத்தரை முடிச்சு ஒருத்தர் இல்ல, பெரியார் அவர் பத்தி கேள்வி ஒரு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். Yes, yes. பெரியார் பத்தி சொன்னீங்களா மேடம்? அறிவாலயத்துல பெரியார் சிலை வைக்க சொல்லுங்க மேடம், தயவு செய்து. ஒரு நிமிஷம். அது இல்ல, முடியுமான்னு நீங்க- பாருங்க நீங்க முதல்ல. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ராஜகணேஷ் முடிச்சுன்னு ஒரு நிமிஷம். அவங்க முடிச்சுட்டு மதியம் ஸ்டார்ட் நான் just ஒரு 30 Short ஆ seconds முடிச்சிடுறேன். முடிச்சிடுறேன். இன்னைக்கு நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல், அதனால நாங்க கொள்கையை பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா They are not in the game. தமிழ்நாட்டுக்கு They are not in the game. Why should we talk about they are somebody who very is much not in the game? they are very much in the game. There is not a single state in India that is not affected I am by the talking terrible about Tamil Nadu. They are terrible not- policies they of the are not- BJP. they are You not a are part of not the game. able to- ராஜகணேஷ் you are not able to take a concrete stand against them. Then you ராதிகா are- கேட்ட கேள்வியுடைய தொடர்ச்சி தான். அதாவது கொள்கை எதிரும் ஒருத்தர் பிரகடனப்படுத்திட்டீங்க, ஏன் அவங்களை எதுக்கல அப்படின்னு கேட்கும்போது நாட் இன் தி கேம் அப்படின்னு சொல்லி எளிதில் கடந்து போறீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இதுவரைக்கும் எல்லா தேர்தலையுமே ஒரு சிங்கிள் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரோ இல்ல ஒரு சிங்கிள் ஃபேக்டரோ அந்த எலெக்ஷன் டிசைட் பண்ணும். ஆனா இந்த எலெக்ஷன்ல ரொம்ப முன்னாடியே முதலமைச்சர் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான யுத்தம் அப்படின்னு சொல்றாரு. அதுவே ஒரு ஒரு பிரதான fake narrative, கட்சியே sir. அப்படி அது நான் சொல்லும் போது சொல்லிடுறேன். நீங்க கடந்து தானே போறீங்க. இல்ல இல்ல, அதுவே ஒரு ஃபேக் narrative. இன்னைக்கு DMK ட்ரெடிஷனா ADMK தான் அவங்களுடைய எதிரியை எடுத்துக்கணும், இல்லனா தாவேகா தான் எடுக்கணும். எதுக்கு BJP எடுத்துட்டு போறாங்க? அவங்க எதிரி யாரும் நீங்க முடிவு பண்ண முடியாது. ஏடிஎம்கே அலையன்ஸ்ல பிஜேபி இல்ல சார், ஏன்னா இவங்களோட ஊழலை பேச முடியாது சார். ஊழலை பேசினா இவங்களுக்கு அசிங்கமாயிடும். ஊழலை தவிர அது வேற எதுவுமே சொல்ல இல்ல சார், மாட்டீங்களே. நான் சொல்றேன். நீங்க கொள்கையை பத்தி பேசுறீங்க. ஒவ்வொருத்தர Wait. பேசும். So, இன்னைக்கு அவங்க வந்து எடுக்கிறதுக்கான ரீசனே இதுவே ஒரு கன்ஃபிளாஜ் பண்றது தான். அதனால நாங்க தெளிவா இருக்கோம். யூஸ் இன் பவர், திமுக பவர்ல இருக்கு, அவங்கள தானே அகற்றணும். எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் யாரை பத்தி இருக்கணும்? அதனால தான் மதிவதனி குறுக்கிட்டாங்க. அவங்க குறுக்கிட்டாங்க. அவங்க மதிவதனி குறுக்கிட்டாங்க. ரெண்டாவது மதிவதனி தோழர் short சொல்றேன், term. அறிவாலயத்துல நீங்க வந்து பெரியார் சிலை வைங்க. எங்களுடைய கொள்கை தலைவர்களை நாங்க எங்க ஆபீஸ்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க வைங்க. மதிவதனி முடிச்சோன்னே சீனிவாசன். ஆபீஸ்ல மட்டும் தான் வச்சிருக்கீங்க, அதான் பிரச்சனையே. அதுவும் இல்ல நீங்க அங்கேயும் கூட வச்சிடல, அதனால தான் பிரச்சனையே. எப்பெல்லாம் நீங்க எல்லாரும் இங்க இல்ல நீங்க அவரே நான் முடிச்சிட்டு, பேசுறது முடிச்சிட்டு, மட்டும் முடிச்சிட்டு, ஏன் முடிச்சிட்டு, please, please. அவங்க பேசிட்டு இருக்காங்க, சரிம்மா, அவங்க என்ன நோக்கி okay, கேட்டுட்டு okay, இருக்காரு. please. நான் டக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து இது டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்ற நெரேட்டிவை முந்தி அடிச்சுட்டு வந்து பிரேக் பண்றப்பவே இவங்க யாருன்றது மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடும். நீங்க பிஜேபி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றத அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம், என்ன வச்சுக்கோ நீ வெர்சஸா அப்படின்னு இவங்க தான் வந்து கேட்க முடியாது. ஏன்னா எங்களோட சண்டை அவங்க கேக்குறது, நீங்க தானே பிஜேபி power ல பேஸ் இருக்கீங்க. பண்ணாதீங்க. இவ்வளவு நாளா நீங்க ஏடிஎம்கே கூட தானே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. பங்காளிகளா இருந்தாலும் திமுக அதிமுக தானே போர். இப்ப ஏன் அதிமுக ஒதுக்கி கூட நேரா பிஜேபி பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. ஒரே ஒரு திருத்தம், இவ்வளோ நாள் அரசியல்ல சட்டமன்ற தேர்தல்னா டிஎம்கேவா அதிமுகவா அப்படின்றது மட்டுமே தமிழ்நாட்டில் டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது கிடையாது. எல்லா இடத்துலயுமே எந்த தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அடிப்படை கொள்கை சார்ந்து அறிவிப்புகள் யாருக்கு வருதுன்றதுதான் தமிழ்நாடோட டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. ஆனா இப்ப நாங்க எந்த நிர்பந்தத்துல இருக்கோம்னா அந்த கொள்கைகளை யார் பண்ண போறாங்கன்றது ஒரு கேள்வியா இருந்துச்சுல. 5 வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு தந்தேன், உங்களுக்கு தரேன்னு இந்த 2 திராவிட கட்சிகளுக்குள்ள தான் டிராவல் இருந்தது. இன்னும் சொல்ல போனா 2021லயும் இந்த கூட்டணி தான் இருந்தது. அப்ப வந்து இந்த நெரேட்டிவ் வைக்கப்படல. இப்பதான் 2021லயும் அந்த நெரேட்டிவ் இல்ல தான் இவ்வளவு தீவிரமா தேர்தலுக்கு முன்பே டெல்லி வெர்சஸ் அப்படின்னு நேரடியாக வைக்கிறது இருக்குல்ல. இந்த டேர்ம் தானே பிரச்சனை. நாங்க 50 வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா ஆரிய திராவிட போர் அப்படின்னு வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆரியம் வெர்சஸ் திராவிடம் தான் இங்க சண்டை. அந்த ஆரியம் வெர்சஸ் திராவிடம்ல திராவிடத்தின் பக்கம் நிற்கிறவங்க இங்க ஜெயிச்சிருக்காங்க. 2014ல என்னைக்கு ஒரு பாசிஸ்ட் ஒரு ஃபேஸா ஒரே ஒரு தனி மனிதரை காமிச்சு ஒட்டுமொத்த காவிமயமாக்கலும் இந்தியாவுல மோடின்ற ஒரு ஃபிகரை வச்சு நடக்குதோ அன்னையில இருந்து தமிழ்நாட்டுல வெளிப்படையாக பிஜேபியை இந்த என்டிஏ கூட்டணியில் யார் இருந்தாலும் எதிர்ப்போன்ற ஸ்டாண்டு தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு குறுக்குறீங்கன்னு பாருங்க. யூனியன் கவர்மெண்டா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து உரிமைகளையும் தடுக்கிறப்ப இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கானும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை போற போக்குல அதெல்லாம் கிடையாதுங்க, இது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, சரி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு நம்ம ஒரு நெரேட்டிவ்க்கு வரோம்னு வச்சுக்கோங்க. எந்த இப்ப ஏடிஎம்கே சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக செஞ்சிருக்கு, அதை நம்ம அப்படியே இல்லைன்னு சொல்ல முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருந்தப்பதான் 69% சட்டமாகுது. இந்த மாதிரி நீங்க எதையுமே அவங்களை இக்னோர் நம்ம டோட்டலா பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு
எந்த பிஜேபி தமிழ்நாடு எதிர்க்குதோ அதோட அதிமுக போய் கூட்டணி வைக்கிற போது பிஜேபியோடு இருக்கக்கூடிய அனைவரையும் எதிர்ப்போன்ற ஸ்டாண்ட தமிழ்நாட்டினுடைய ஃபைனல் ராப் அப் வந்துட்டோம். நான் முதலமைச்சர் டைம் போயிட்டு இருக்கு. ஸ்ரீனிவாஸ் நான் முடிச்சிடறேன். நான் 3 பேரும் நான் பேசிக்கிறேன். wrap பண்ணணும். நான் 2-3 விஷயம் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். ஏதோ பெரியாரை வச்சுக்காம இங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. 1967ல திமுக பெரியார் எதிர்த்து தமிழ்நாட்டிலே ஜெயிச்சது. பெரியார் அப்ப காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாரு. சோ திமுக ஆனா ஜெயிச்ச உடனே வெற்றியை ஜெயிச்ச உடனே வெற்றியை பெரியார் தானே சமர்ப்பிச்சாங்க. பெரியாரை எதிர்த்து தான் வெற்றி பெற்றாங்க. பெரியார் திமுக எதிர்த்தாரு. பெரியார் வாஸ் a pro establishment person. பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தப்போ பிரிட்டிஷர் சப்போர்ட் பண்ணாரு. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாரு. திமுக ஆட்சி வந்தா திமுக சப்போர்ட் பண்ணாரு. இருங்க நான் முடிச்சேன். நான் இன்டர்ஃபியர் பண்ணல. திமுக ஆட்சிக்கு வந்தப்போ திமுக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு ரெவல்யூஷனரி ஃபிகரோ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபிகரோ இன்னைக்குமே இருந்தது கிடையாது. இது வரலாறு. ரெண்டாவது விஷயம், நம்ம டாபிக்கோட கனெக்டட் ஐடியாலஜியா பர்சனாலிட்டியான்னு 2017க்கு அப்புறம் திருப்பி தமிழ்நாட்டில் பெரியார் வந்து ரீஇன்வென்ட் செய்யப்பட்டிருக்கார். ஏன்னா ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி லீடர்ஸ் இல்லைங்கிறதுனால திமுக போன்ற கட்சிக்கு ஒரு லீடர் வேணும். எந்த லீடர் வச்சு போலாங்கும் பொழுது அவங்க பெரியாரை சூஸ் பண்றாங்க. நீங்க எல்லா பேப்பர்ஸ் எல்லா மீடியா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. 2014க்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸோ 90s 80s பாருங்க, பெரியார் would have been irrelevant in elections. பெரியார் பேச்சே ஒரு பேசும் பொருளே கிடையாது. தமிழ்நாடுலயும் தமிழ்நாடு தேர்தலில் எந்த தலைவருமே பேசினது கிடையாது. மூணாவது, சர்வசாதாரணமா பாசிஸ்ட் நீங்க அப்போஸ் பண்ணா பாசிஸ்ட் கவர்மெண்டா திமுக இருந்திருக்கு. இடதுசாரிகள் இருந்திருக்காங்க. 1000 லிஸ்ட் போட முடியும். இருங்க நான் இன்டர்ஃபியர் பண்ணல. This is fascism. Okay. This is fascism. Okay. Let us not go personal first, please. Let us not go. Srinivas, let us not go personal. உங்க பாயிண்ட். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு போட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கார்ட்ஸ் போடுறாங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் யாரா போடுவாங்களா? அதை பொறுத்துட்டு இருக்கிறது தான் ஃபாசிசமா? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் யாராவது இங்க சொல்லுவோமா? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் தமிழ்நாடுன்னு யாராவது சொல்லுவோமா? நான் ஆக்டிவிஸ்ட் சார், நான் சொல்லலாம். இருங்க அது சோ அதுக்கு அலோவ் பண்றதுக்கு நான் பொலிட்டிஷியன் கிடையாது. இல்ல we are running out time. Srinivas, நான் முடிச்சிரேன். To incite hate against me on a stage is fascist. I am not inciting. I am saying Please don't go personal. Please don't go personal. Fascism on the go. You've gotten first. இல்ல I have to wrap up sir. Srinivas sir, நான் wrap up பண்ணனும். Please not. நீங்க கம்ப்ளீட் Srinivas, நீங்க முடிங்க, டைம் இல்ல எனக்கு. இன்டர்ஃபியர் பண்றீங்க. Last 30 seconds. ஃபாசிசம்னோ இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு உரிமை தடுக்கிறாங்கன்னோ அசால்ட் அடிச்சு போடலாம். தமிழ்நாடு உரிமை எந்த விதத்துல தடுக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி மாநில உரிமைகள் எந்த விதத்துல தடுக்கப்பட்டிருக்கு? யூபிஏ அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்ததை விட இந்த அரசாங்கம் நிறைய கொடுத்திருக்கு. அதனால போற போக்குல கடந்த டைம்ல நம்ம எல்லாத்தையும் அடிச்சுட்டு போலாங்கிறது பேச்சே கிடையாது. அதனால இந்த பிம்பங்கள் உடைக்கப்படும். எந்த சித்தாந்தம் ஜெயிச்சுட்டு வருது, க்ரோ ஆயிட்டு வருது, நாடு முழுக்க 100 வருஷத்துல மக்களுக்கு தெரியுது. அது கண்டினியூஸா க்ரோ ஆகும். தோல்வி அடைந்த சித்தாந்தங்கள் அதை பத்தி பேச முடிவு செய்ய போறது மக்கள் தான். 10 seconds please. Thank you. போற போக்குல என்ன சொல்ல நியூட்ரலைஸ் பண்றாங்க கரப்ஷன் ரிலேட்டட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். Okay. நேரடியாக சோஷியல் ஜஸ்டிஸோட தொடர்புடையது. One word. Thank you sir. Please. மதி டக்கன் முடிங்க மதி. நோய் அதிகமா இருக்கப்பதான் தடுப்பூசி அதிகம். Thank you. நம்ம டைம் இல்ல. பிஜேபின்ற நோய் அதிகமா பரப்புறனால Thank you. பெரியார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். wrap up பண்ணலாம் பாலு. மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. ஜனநாயகத்தின் தேவை எதுங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சிருக்கோம். அந்த ஜனநாயகத்தின் முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்க கருத்தியல் தேவையா தனிநபர்கள் தேவையா அப்படிங்கறத முடிவு செய்ய போறாங்க. இந்த அமர்வுல பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த 4 விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி.